ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ரெனிவல் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் இயர் பிஜி ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ்க்கும் சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கும் ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே ஸ்கீமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ரெனிவல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம எப்படி ரெனிவல் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் கூகுளில் போய் என்எஸ்பி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட், இன்ஸ்டியூஷன், ஆஃபீஸர்ஸ், பப்ளிக் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வரும். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அனௌன்ஸ்மெண்ட், ஓடிஆர், அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்பு கீழே இருக்கிற லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் லாகின் வித் ஆதார், லாகின் வித் ஓடிஆர் இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஓடிஆர் ஐடி இருக்கும். அதனால் லாகின் வித் ஓடிஆருங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஓடிஆர் ஐடி உங்களுக்கு என்னங்கிறது மறந்து போச்சு அப்படின்னா ஃபர்காட் ஓடிஆர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ஓடிஆரை ரிட்ரை பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி புது பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிஆர் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் கரெக்டாக போட்டு லாகின் பண்ணாலும் ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டு, இன்வாலிட் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி எரர் வரும். அந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபர்காட் ஓடிஆர், ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்கள் ஓடிஆரை ரீட்ரை பண்ணுங்கள், பாஸ்வேர்டையும் புதுசாக க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இது எதுக்காக இன்வாலிட் கிரெடென்ஷியல், ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டுன்னு வந்தால் நம்ம ஃபர்காட் ஓடிஆர், ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம திரும்ப ட்ரை பண்ணுறதுனால டியூ டு நெட்வொர்க் இஷ்யூஸ்னால கூட அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபர்காட் ஓடிஆர் கொடுத்து உங்களோட ஆதார் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிஆர் என்னங்கிறது ஷோ ஆகும். அதே மாதிரி ஓடிஆர் கொடுத்துட்டு ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் புது பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஓடிஆர் நம்பரும் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாக்இன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டீட்டெயிலில் அகாடமிக் இயர் 24-25 கொடுத்துருப்பாங்க, அகாடமிக் இயர் 25-26 கொடுத்துருப்பாங்க. இந்த 24-25ங்கிறது நீங்கள் பிஜி ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப அப்ளை பண்ணது. இந்த 25-26 அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெனிவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே ஆக்ஷனுக்கு கீழே ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் வந்து ஸ்டேட்டஸ், ரெனியூ அப்ளிகேஷன், வித்ரா அப்ளிகேஷன் இருக்கும். இதில் ரெனியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப என்டர் பண்ண டீட்டெயில் தான். நீங்கள் இங்கே என்ன கொடுக்கணுன்னா இஸ் ஹாஸ்டலர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுவுமே டிஃபால்ட்டாக உங்களுக்கு நோ தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இப்போ ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க. கிளாஸ் ஸ்டார்ட் டேட், இந்த செமஸ்டர் உங்களுக்கு எப்போ காலேஜ் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த டேட் கொடுங்க. ப்ரீவியஸ் கிளாஸ் பர்சன்டேஜில் உங்களோட பிஜி ஃபஸ்ட் இயரோட பர்சன்டேஜ், அதாவது ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் இந்த 2 செமஸ்டரோட பர்சன்டேஜையும் நீங்கள் சேர்த்து போடணும். ஸோ இதுக்கு வந்து பிஜியில் உங்களுக்கு 2 செமஸ்டர்லேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ, நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மார்க்கெல்லாம் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு செம்மில் 5 சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த 5 சப்ஜெக்டில் நீங்கள் வாங்கின மார்க்கை ஆட் பண்ணுங்கள். செகண்ட் செமஸ்டரில் 6 சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த 6 சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் வாங்கின மார்க்கை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 11 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் என்னன்னு தெரிஞ்சிடும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து நான் மேஜர் இந்த மாதிரி ஏதாவது பேப்பர் இருக்குன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. எஸ்பிஎஸ், மீதி ப்ராக்டிக்கல் இந்த மாதிரி எல்லா பேப்பர்ஸுமே நீங்கள் வந்து பர்சன்டேஜுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து பர்சன்டேஜ் வந்து சேம் டெசிமலில் வருது அப்படின்னா நீங்கள் டெசிமலில் தான் என்டர் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 86.9 வருதுன்னா 86.9 தான் கொடுக்கணும். அதே மாதிரி ரோல் நம்பர், இந்த ரோல் நம்பரில் ஆஸ் உங்களோட ஐடி நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். கொடுத்துட்டு செக்ஷன் இருந்தால் செக்ஷன் போடுங்க, இல்லைனா செக்ஷன் கொடுக்க தேவையில்லை. இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து உங்களோட மார்க் ஷீட்டு, அதாவது ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் ரெண்டு செமஸ்டரோட மார்க் ஷீட்டையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். 20 KBலேருந்து 500 KBக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட் இயரில் நீங்கள் அப்லோட் பண்ண மாதிரி ஜாயினிங் கம் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணணும். அதுக்கான ப்ரொஃபார்மாவை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபார்மாவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும் அந்த சர்டிஃபிகேட்டு. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் வந்து நம்ம சைன் வாங்கி அப்லோட் பண்ணணும். ஒரு சில டீட்டெயிலாம் நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டீட்டெயிலெல்லாம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணணும்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே இதே மாதிரி ஜாயினிங் கம் வெரிஃபிகேஷன் வாங்கியிருப்பீங்க. அதை அப்லோட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே ரெனிவல் அப்ளிகேஷன் ஆன் என்எஸ்பின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே அதே மாதிரி செகண்ட் இயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா நோடல் ஆஃபீஸர்கிட்டையும் பிரின்சிபல் மேம்கிட்டையும் சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் சைன் வாங்கினதுக்கப்புறம் 2 செமஸ்டரோட மார்க் ஷீட்டையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி 20 கேபிலேருந்து 500 கேபிக்குள்ளே பிடிஎஃபாக வச்சுக்கோங்க. இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபைல் சைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எரர் வரும். அப்போ நீங்கள் ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு திரும்ப அப்லோட் பண்ணணும். கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அகைன் சூஸ் ஃபைலில் போய் ஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்லோடர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். ஓகே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஜாயினிங் கம் வெரிஃபிகேஷனுக்கு சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோடர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ அப்லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, கரெக்டான டாக்குமெண்ட்டை தான் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாயினிங் கம் வெரிஃபிகேஷனையும் டவுன்லோட் அண்ட் வியூ அப்படிங்கிறத கொடுத்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு அப்ளிகண்ட் அண்டர்டேக்கிங் ஃபார் ஸ்காலர்ஷிப்னு ஒரு அண்டர்டேக்கிங் கேட்டிருப்பாங்க. இதில் உங்கள் நேம், ஃபாதர் நேம், ஸ்காலர்ஷிப்போட நேம், அகடமிக் இயர் எல்லாமே கொடுத்து இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நான் இந்த பீரியடில் இந்த அகடமிக் இயர் 25-26 எந்த ஸ்காலர்ஷிப்பும் நான் அப்ளை பண்ணல, எந்த ஸ்காலர்ஷிப்போட பெனிஃபிட்டும் நான் ரிசீவ் பண்ணல அப்படின்னு சொல்லி தான் அண்டர்டேக்கிங் கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஐ அக்ரிக் பக்கத்தில் இருக்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆர் யூ ஷியோர் யூ வாண்ட் டு சப்மிட் த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். இதில் இந்த எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் ரெனியூடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். இந்த ஓகே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் உங்களுக்கு இந்த ஹோம் பேஜே வந்திருக்கும். மறுபடியும் இந்த ப்ரொசீடரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து கரண்ட் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் இருந்தது. இப்போ அப்ளிகேஷன் அண்டர் ப்ராசஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் அட் இன்ஸ்டியூட் லெவல்னு வந்திருக்கும். இங்கே மை அப்ளிகேஷன் கீழே 3 ஆப்ஷன் ஸ்டேட்டஸ், வித்ரா அப்ளிகேஷன், பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஆப்ஷன் இருக்குது. இதில் பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் வந்திருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷனில் பிரின்சிபல் மேம் கிட்டேயும் சைன் வாங்கி இதை நீங்கள் வந்து ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.